ஹலோ விவாஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தாங்க வெறு. நாம அந்த வில்லா பார்க்க போறது ஹெல் பை த குரூக்கட் மேன் அப்படின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வில்ல பார்த்துடலாம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதைய பொறுத்தளவுக்கு 2008ல வந்த ஒரு காமிக்க மையமா வச்சு இந்த படத்தோட கதைய எடுத்திருக்காங்க. ஸோ த குரூக்கட் மேன் அப்படிங்கிற ஒரு காமிக்க வச்சு இந்த படத்தோட கதைய எடுத்திருக்காங்க. ஸோ கதையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்பாய் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருக்கிறாரு. ஸோ அவரும் அவங்களோட வந்து கூட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னரும் வந்து ஒரு ட்ரெயின்ல ஒரு மான்ஸ்டர கொண்டு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் வந்து தூக்க மருந்தெல்லாம் குடுத்து, அதில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்பொழுதைக்கு அது எந்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலே அது வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிருது. உள்ள இருக்கக்கூடியது ஒரு மான்ஸ்டர் ஸ்பைடர். போயிட்டு இருக்க ட்ரெயின்லேருந்து தப்பிச்சு அந்த ஸ்பைடர புடிக்கிறதுக்காக அந்த ரிமோட் வில்லேஜுக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. ஸோ அந்த வில்லேஜ்ல ஒரு விச்சும் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டு, அந்த விச்சையும் தேடி போறாங்க. அந்த அட்வென்ச்சர்ஸ்ல எந்த மாரியான ஆபத்துகள்லாம் வந்துச்சு, ஹெல்பாய் அந்த வில்லேஜ்ல அவர பத்தி அங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமா இருக்கு. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஹெல்பாய் அப்படிங்கிற பிரான்சைஸ்ல வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஹெல்பாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆவுறது அப்படின்னாலே ஒரு ஆட்டிட்யூட் புடிச்ச ஒரு ஆளுங்க. ஸோ அதுலயுமே அந்த 2008, 2004ல வந்த படம் இன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். அந்த படங்கள்லாம் வந்து ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் ஜானரா இருக்கும். ஸோ ஹெல்பாய் போட்டு பொளந்து கட்டுற மாரியான ஆக்ஷன் சீக்வென்ஸ அந்த டைம்ல பார்க்கும்போது ஒரு செம படமா இருந்துச்சு. ஒரு ஆன்டி சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆன ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். பட் இந்த படத்துல முழுக்க முழுக்க ஒரு அட்வென்ச்சர் டிராவல் மாரி தான் இருக்கு. ஆக்ஷன் சீக்வென்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. சிஜி அவுட்புட்மே ரொம்ப புவரான ஒரு புரொடக்ஷன் வேல்யூ தான் பார்க்கறதுக்கு ஃபீல் ஆவுது. பட் அந்த ஸ்பைடர் கூட சண்ட போடுறது, அந்த ஸ்னேக் வந்து ஒருத்தவங்கள முழுங்குறது, கடிக்கிறது அந்த சீன்லாம் செம்மையா தான் இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இத விட வந்து நல்லா அவுட்புட் பண்ணக்கூடிய நெறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம். பட் இது வந்து ஹாலிவுட்ல ஒரு புவரான அவுட்புட் தான். அண்ட் ஹெல்பாயா நடிச்சவங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே கொஞ்சம் டல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அந்த ஹெல்பாய் ஒரிஜினல் ஹெல்பாய்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2004, 2008ல இருக்கக்கூடிய ஹெல்பாய்ல அந்த சிகரெட் பத்த வைக்கிற சீனே செம மாஸா இருக்கும். இவரு சிகரெட் புடிக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் குடுக்குது. பட் எனிவேஸ் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்கு இல்ல. ஆனா வயலன்ஸ் காட்சிகள் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு அப்படிங்கிறனால தனியாவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.